10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Hi students, last video solution lesson introduction, molarity, molality, formality, mole fraction, weight percent, volume by volume percent, weight by volume percent. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் மொலாலிட்டி. ஸோ வாட் இஸ் மொலாலிட்டி? மொலாலிட்டி மீன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் டெஃபினேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ சம் பார்க்குறோம். மொலாலிட்டிக்கான சம். The molality of the solution containing 45 gram of glucose dissolved in 2 kg of water. ஸோ சம்ஸ் நீங்கள் படித்த உடனே இந்த பேசிக் சொல்யூஷன் லெசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சம்ஸ் நீங்கள் ரீட் பண்ண உடனே, ப்ராப்ளம்ஸ் ரீட் பண்ண உடனே உங்களுக்கு சொல்யூட் சால்வெண்ட் கிளாஸிஃபை பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூட் அண்டு சால்வெண்ட் கிளாஸிஃபை பண்ண தெரியணும். ஸோ இந்த காம்பவுண்ட் சொல்யூட், இந்த காம்பவுண்ட் சால்வெண்ட் அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சுனா தான் உங்களால் ஈஸியாக இந்த சொல்யூஷன் லெசனை அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் போடும்போது இங்கேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் ஆஃப் சொல்யூட். வெயிட் ஆஃப் சொல்யூட் ஆக்சுவலி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மொலாலிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1/W1, அதாவது வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ W1 weight of the solvent or weight of the solute divided by molecular weight of the solute into 1000 divided by weight of the solvent in gram. ஸோ 1000 மேலே ஆட் பண்ணோம்னா 1000ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணியிருந்துச்சுன்னா கிராமில் இருக்குன்னு அர்த்தம் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணலினா சால்வெண்ட்டுடைய வெயிட் கிலோகிராம்லேயே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் சால்வனுடைய வெயிட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா நம்பர் 1, சொல்யூட்டாக இருந்ததுன்னா நம்பர் 2. சால்வெண்ட்னா நம்பர் 1, சொல்யூட்னா நம்பர் 2. சப்போஸ் அல்ஃபபெட்ஸில் கொடுக்குற மாதிரி இருந்தால் சால்வெண்ட்ஸ்னா A, சொல்யூட்னா B. ஸோ இதுதான் நம்ம அந்த சொல்யூஷனில் கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸ். ஒரு சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட். சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சால்வெண்ட் சொல்யூட் ரெண்டுமே கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம சால்வெண்ட்னா நம்பர் 1, சொல்யூட்னா நம்பர் 2. ஓகேங்களா? சால்வெண்ட்னா நம்பர் 1, சொல்யூட்னா நம்பர் 2. அப்போ வெயிட் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னா W2, வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் அப்படின்னா W1, மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னா M2, மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்னா M1. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சொல்யூட்னா நம்பர் 2, சால்வெண்ட்னா நம்பர் 1 அப்படிங்கிறத உங்கள் மனசில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ சம்மில் பாருங்கள். அப்போ டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான டேட்டாஸ் என்ன? சொல்யூஷன் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் நார்மாலிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், மொலாலிட்டி. ஸோ எதில் வேணாலும் நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கன்ஃபார்மாக சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வேணும். அப்போ சொல்யூட் நம்ம எவ்வளோ வெயிட் எடுக்கிறது, சால்வெண்ட் எவ்வளோ வெயிட் எடுக்கிறது, என்ன நார்மல் வேணும், என்ன மொலாலிட்டியில் வேணும், என்ன மோலாரில் வேணும். ஸோ அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கால்குலேஷனு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கண்டெய்னிங் 45 gram ஆஃப் குளுக்கோஸ் டிசால்வ்டு இன் 2 kg ஆஃப் வாட்டர். ஸோ டேட்டாஸ் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். வெயிட் ஆஃப் த சொல்யூட் W2, வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் 2 kg. ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் C6H12O6. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா?
molecular weight calculation. So molecular weight glucose is a solute, M2 equal to 180 gram. So how can find the solute and solvent அப்படிங்கிற டவுட் வந்துச்சு அப்படின்னா, the molality of the solution containing 45 gram of glucose dissolved in 2 kilogram of water. ஸோ உங்களுக்கு எது சொல்யூட் எது சால்வெண்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் நிதானமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ மொலாலிட்டி W2 by M2 into 1 by weight of the solvent in kilogram or W2 by M2 into 1000 divided by W1 in gram. So weight of the solute W45, molecular weight of solute 180 into 1 by 2. ஸோ கிலோகிராமில் கொடுத்துருக்கனால சால்வெண்ட்டுடைய வெயிட் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், மேலே 1000 மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ 45 டிவைட் பை 180னா 4 டைம்ஸ் 445 ஆர் 180 இன்ட்டு 1 by 2. ஸோ ஃபர்தராக 4 into 2 டினாமினேட்டரில் இருக்குதுங்க 1 by 8. 1 by 8 equal to 0.125 molality. So molality represented by small m. ஓகேங்களா? ஓகே, தென் molarity. ஸோ மொலாரிட்டிக்கான சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.845 gram of sodium chloride is dissolved in water and the solution was made up to 500 ml using a standard flask. Calculate the strength of the solution in molarity. ஓகேங்களா? ஸோ மொலாரிட்டியில் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வெயிட் ஆஃப் சொல்யூட் 5.845 gram, volume of the solution 500 ml, molar mass of the solute I mean NaCl M2 equal to sodium and chlorine weight add பண்ணணும். சரிங்களா? அப்போ 58.5 gram. ஸோ molarity formula W2 by M2. So W2 weight of the solute divided by molecular weight of the solute into 1 by volume of the solution in liter. ஸோ லிட்டர்னா மேலே 1000 நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? எம்எல் அப்படின்னா மேலே 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை ஜென்ரலாக மெமரியில் வச்சுக்கோங்க. W2 by M2 into 1000 divided by volume of the solution in ml milliliter. Then weight of solute 5.845 divided by 58.5 into 1000 divided by 500 equal to 58.45. So 5000 divided by 500 20 cancel ஆயிடுச்சு. So 10 by 5. இந்த 10 5.845 மல்டிப்ளை பண்ணோம்னா 58.45, டினாமினேட்டரில் 58.5 இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக என்ன பண்ணிக்கலாங்க, அப்ராக்சிமேட்டாக 58.5 வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 58.5 divided by 58.5 கேன்சல், then remaining 1 by 5. So 1 by 5 means 0.2 molarity. அப்போ நம்ம இந்த சொல்யூஷன் சொல்லும்போது மோலார் சொல்யூஷன். ஸோ மேலே மோலாலிட்டிக்கு சொல்லும்போது மோலால் சொல்யூஷன். இது வந்து ரீட் பண்ணுறது பாருங்கள், 0.125 மோலால் சொல்யூஷன். ஹியர் 0.2 molar solution. ஓகேங்களா? ஸோ தென் தேர்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நார்மாலிட்டி. சரிங்களா? நார்மாலிட்டிக்கு சம்ஸ் பாருங்கள். 3.15 gram of oxalic acid dihydrate is dissolved in water and the solution was made up to 100 ml using a standard flask. Calculate the strength of the solution in normality. ஸோ நார்மாலிட்டி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலண்ட் வெயிட் வேணுங்க. கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஆர் ஈக்குவலண்ட் வெயிட். ஸோ வாட் இஸ் ஈக்குவலண்ட் வெயிட்?
equivalent weight equal to molar mass or molecular weight divided by n factor. n factor அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு எலமெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் வேலன்சி, சரிங்களா? n factor அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் வேலன்சி. சால்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் total charge on the cation or anion, total charge on the cation or anion. Acidic salt அப்படின்னா number of replaceable hydrogen atom. Basic salt அப்படின்னா number of replaceable OH group. Acid அப்படின்னா basicity, basicity means number of replaceable hydrogen atom, சரிங்களா? Then பேஸுக்கு நம்ம சொல்கிறது n factor, number of replaceable OH group, ஓகேங்களா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மீன்ஸ் அதனுடைய n factor, number of electrons gained. reducing agent means number of electron loss. ஸோ ஈக்குவலண்ட் வெயிட்டை டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டுக்கு. ஸோ அதுதான் நம்ம உங்களுக்கு சொன்னேன். அப்போ நார்மாலிட்டியில் ஒரு சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலண்ட் வெயிட் வேணும். ஸோ ஹவு டு கால்குலேட் ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். ஸோ அந்த n ஃபேக்டர் என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஹியர் ஆக்சாலிக் ஆசிட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் W2 equal to 3.15 gram, volume of solution V equal to 100 ml, molecular mass of solute. ஸோ ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட் மீன்ஸ் COOH ட்ரைஸ், அதாவது COOH ரெண்டுமே கார்பன் கார்பன் லிங்கேஜில் இருக்கும், சரிங்களா? ஸோ 2 COOH குரூப் கம்பைனாக இருக்கிறதுனால அதை வந்துட்டு COOH ட்வைஸ், டைஹைட்ரேட் மீன்ஸ் 2H2O, ஓகேங்களா? டைஹைட்ரேட் மீன்ஸ் 2H2O. அப்போ 2H2O இங்கே எழுதியிருக்குங்க. ஸோ மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த டேம் தனியாக கால்குலேட் பண்ணுறேங்க. 2 × 1 2 கார்பன், ஸோ 2 ஆக்சிஜன் ப்ராக்கெட் இன்னில் இருக்குங்க. அப்போ 2 டைம்ஸ் 2 × 2 4, 4 × 16, ஸோ 2 ஹைட்ரஜன் அண்ட் 2 வாட்டர் மாலிக்யூல். 1 வாட்டர் மாலிக்யூல் அப்படிங்கிறது 18 கிராம். ஸோ 2 வாட்டர் மாலிக்யூலுக்கு 72, ஓகேங்களா? சாரி 36, 18 × 2 36. அப்போ ஓவராலாக குளுக்கோஸுடைய வெயிட் சாரி ஆக்சாலிக் ஆசிடுடைய வெயிட் 126. அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் ஆர் சொல்யூட் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் GEM, மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை basicity. Basicity means number of replaceable hydrogen atom present in corresponding acid. So here 2 hydrogen atoms இருக்கு பாருங்க, COOH COOH. ஸோ ஒரு பாண்டால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் கார்பன் கார்பன் பாண்ட். ஸோ திஸ் இஸ் ஆக்சாலிக் ஆசிட், சரியா? வித்தவுட் வாட்டர். தென் வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணிங்கன்னா 2H2O இருக்குங்க. ஸோ COOH ட்வைஸ் 2H2O, ஓகேங்களா? அப்போ oxalic acid contains 2 replaceable hydrogen atom. So divided by 2, molecular weight 126 divided by 2 63 equivalent weight. Then normality formula apply பண்ணும்போது W2 divided by gram equivalent mass of solute or equivalent mass of solute into 1000 divided by volume in ml equal to 3.15 divided by 63 into 1000 divided by 100. So 20 cancel ஆயிடுச்சுன்னா 31.5 divided by 63. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1/2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 நார்மல் சொல்யூஷன், 0.5 நார்மல் சொல்யூஷன். தென் ஃபார்மாலிட்டி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் molecular mass and formula mass? Formula mass and molecular mass are the two values that express in size of a molecule. Okay, then formula mass of a molecule is the sum of atomic weight of the atoms in its empirical formula. So what is formula mass? Formula mass of a molecule is the sum of the atomic weight of the atoms in its in its empirical formula. Formula mass means empirical formula இருக்கக்கூடிய
ஏட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸ்லாம் ஆட் பண்ணோம்னா ஃபார்முலா மாஸ் கிடைக்கும். தென் மாலிகுலர் மாஸ். Molecular mass of a molecule is its average mass as calculated by adding together the atomic weight of the atoms in the molecular formula. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் CH2O, அது C6H2Oனா மாலிகுலர் ஃபார்முலா, CH2Oனா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் அட்டாமிக் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில். ஓகேங்களா? அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னங்க? எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் நோன் as சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த மோல் ரேஷியோ எலமெண்ட்ஸ் present in a compound. Mole ratio of the elements present in a compound for molecular empirical formula. ஸோ அதே மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா இண்டிகேட்ஸ் த டைப் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா C6H12O6 which indicates that one molecule of glucose contains 6 atoms of carbon, 12 atoms of hydrogen and 6 atoms of oxygen. But empirical formula glucose molecule के empirical formula பார்த்தீங்கன்னா CH2O தான். பட் எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2Oன்னு சொல்லும்போது அசிட்டிக் ஆசிட்டுக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O தான். பட் மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட்டுக்கு C2H4O2, C2H4O2. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் அசிட்டிக் ஆசிட் CH2O, எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் குளுக்கோஸ் CH2O. பட் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் குளுக்கோஸ் C6H12O6, molecular formula for acetic acid CH3COOH, I mean C2H4O2. ஓகேங்களா? இப்போ மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது சிங்கிள் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். பட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது மோர் தென் ஒன் காம்பவுண்டுக்கு நம்ம சொல்ல முடியும் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத. ஸோ அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸ்லாம் ஆட் பண்ணால் தான் ஃபார்முலா மாஸ் கிடைக்குது. ஸோ அட்வான்ஸ்டாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக அயானிக் காம்பவுண்ட்ஸில் இந்த ஃபார்முலா மாஸை கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் NaCl எடுத்துக்கோம். ஸோ NaClனுடைய அட்டாமிக் வெயிட் 23, Naவில் ஓகேங்களா குளோரினுடைய அட்டாமிக் வெயிட் 35.5, ஆடிங் டு திஸ் டூ வெயிட் 58.5. ஓகேங்களா? ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் sodium chloride 58.5 and then formula mass of sodium chloride 58.5. ஸோ பர்டிகுலராக ஃபார்முலா மாஸ் அயானிக் காம்பவுண்டுக்கு நம்ம டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் அயானிக் காம்பவுண்டில் Na+Cl- தனியாக செப்பரேட் பண்ண முடியும். நம்ம மாலிகுல்ஸில் சரியா முக்கியமாக பர்டிகுலராக கோவலன் மாலிகுல்ஸில் நம்ம அந்த அயானை செப்பரேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபார்முலா மாஸை இங்கே நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ சம் பாருங்கள் 5.85 gram of sodium chloride is dissolved in water and the solution was made up to 500 ml using a standard flask. Calculate the strength of solution in formality. So weight of the solute 5.85 gram, weight of the solute 5.85 gram, volume of the solution 500 ml, formula mass of the solute 58.5 gram. Then formality W2 by formula mass of solute into 1000 by volume of the solution in ml. So W2 means given weight of the solute, weight of the solute or given weight of the solute. So weight of the solute 5.85 divided by 58.5 into 1000 divided by 500 cancel ஆச்சுனா remaining 1/5. So total 0.2 formality, 0.2 formality. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க ஃபார்மாலிட்டி கால்குலேஷன். ஓகேவா? ஸோ தென் மோல் ஃப்ராக்ஷன். தென் மோல் ஃப்ராக்ஷன் சிம்பிள் கேப்ஸ் எக்ஸ். சரியா? மோல் ஃப்ராக்ஷன் சிம்பிள் நம்ம என்ன கொடுப்போங்க கேபிட்டல் எக்ஸ் கொடுப்போம். சரிங்களா? ஸோ மோல் ஃப்ராக்ஷன், வாட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன்? ஸோ இண்டிவிஜுவல் number of moles individually divided by total number of moles present in the reaction mixture. சரியா?
individual moles divided by total number of moles. சிம்பிளாக சொல்ல போனால் mole fraction means individual moles divided by total number of moles. சப்போஸ் கொஸ்டின் உங்களுக்கு மோல்ஸ் கிராமில் கொடுத்துருந்தா கூட நீங்கள் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணுங்க, மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஹவு டு கன்வெர்ட் கிராம் இன்டு மோல்ஸ்? given mass divided by molecular mass, number of moles equal to given mass divided by molecular mass. So here 0.5 moles of ethanol is dissolved or mixed in 1.5 moles of water. Calculate the mole fractions of ethanol and water. Here already mole number of moles கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மோல்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு 0.5 moles. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் 1.5 moles. ஸோ மோல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் எத்தனால், mole fractions of ethanol equal to N2 divided by N1 plus N2. So individual moles divided by total number of moles present in the reaction mixture. Individual moles divided by total number of moles present in the reaction mixture. So individual moles means, so ethanol உடைய mole fraction calculate பண்ணுறோம். So அப்போ individual moles ethanolக்கு N2 0.5 divided by N1 plus N2. N1 number of moles of water, இங்கே 1.5. So 1.5 plus 0.52, so 0.5 divided by 2 divided by 0. Equal to 0.25. Then mole fractions of water. This is the mole fractions of water calculation. So N1 divided by N1 plus N2. That is number of moles of water divided by number of moles of water plus number of moles of ethanol. So number of moles of water 1.5 divided by 1.5 plus 0.5. So 1.5 divided by 2. 0.75. ஸோ ஒரு ரியாக்ஷன் மிக்சரில், ஸோ ஒரு மிக்சரில் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா காம்பனன்ட்ஸினுடைய மோல் ஃப்ராக்ஷன், சம் ஆஃப் த மோல் ஃப்ராக்ஷன், டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன், சரியா, சம் ஆஃப் த டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 1. ஸோ XA ப்ளஸ் XB ஈக்குவல் டு 1. தென் XA எவ்வளவுங்க? 0.75. XB 0.25. ஸோ ஓவராலாக ஒன்று வந்தது, சரிங்களா. ஸோ இது கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிச்ச கால்குலேஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோல் ஃப்ராக்ஷன்ஸ், ஸோ N1 N2 கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா N1 மீன்ஸ் சால்வெண்ட், N2 மீன்ஸ் சொல்யூட். ஸோ எப்பவுமே நம்பர் 1 சால்வெண்ட்டுக்கு நம்பர் 2 சொல்யூட்டுக்கு கொடுப்போம். ஸோ அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அதே மாதிரி அல்ஃபபெட்ஸில் ஏனா சால்வெண்ட், பினா சொல்யூட். ஓகேங்களா? தென் மாஸ் பர்சன்ட் W by W. சம் பாருங்க, நியோமைசின், சரிங்களா, நியோமைசின் அமினோ கிளைகோசைட், நியோமைசின் அமினோ கிளைகோசைட், நியோமைசின் அமினோ கிளைகோசைட், சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 6 மாஸ் பர்சன்டேஜ், சரிங்களா, W by W percentage. Neomycin aminoglycoside antibiotics cream contains 300 mg of neomycin sulfate, the active ingredient, in 30 g of ointment base. Calculate the mass percent. So weight of solute W2. ஓகேங்களா, 300 milligram converted into gram into 10 power minus 3. So 0.3 gram. Then weight of the solution W1 plus W2. So weight of the solution W1 W weight by weight percent calculate பண்ணும்போது நம்ம weight calculate பண்றதுனால solvent weight plus solute weight அதெல்லாம் சேர்ந்து 30 grams. ஓகேங்களா. Then mass percent, mass of the solute in gram divided by mass of the solution. Then 0.3 gram divided by 30 gram into 100. 1% volume, sorry, weight by weight. Then volume percentage, V by V. 50 ml of mixture of benzoin, 50 ml of mixture of benzoin and antiseptic. Solution contains 10 ml of benzoin. Calculate the volume percent of benzoin. Here volume of benzoin solute 10 ml. Then volume of tincture benzoin as a solution 50 ml. So here 50 ml of solution contains 10 ml of solute, சரிங்களா. Then solution per volume percentage equal to volume of the solute by volume of the solution.
So 10 ml divided by 50 ml into 100 equal to 20 ml. ஓகேங்களா? ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். 0 1 0 கேன்சல் ஆகிடுங்க. ஸோ 2 5 are 10. So 10 into 2 20% volume by volume. 20% volume by volume. Then second next term பாருங்களா, 7th sum, mass by volume percent, mass per volume percent, W by V. Sum, a 60 ml of paracetamol pediatric oral suspension contains 3 gram of paracetamol. So a 60 ml of paracetamol pediatric oral suspension contains 3 gram of paracetamol. Calculate the mixture volume percent of paracetamol. Then mass of paracetamol solute 3 gram. Then volume of solution 60 ml. Then mass by volume percentage, mass of solute divided by volume of the solution into 100. ஓகேங்களா? So volume of the solution into 100. Then mass of solute 3 gram, volume of the solution 60. So cancel ஆகிடுச்சுன்னா பாருங்கள் 5% வருதுங்க. சரிங்களா? ஸோ 1 0 1 0 கேன்சல் ஆகிடுங்க. ஸோ 60ஆல் நம்ம 3 by 6 into 10. ஓகேங்களா? 5% W by volume. Then parts per million. Parts per million, million means 10 power 6. ஓகேங்களா? parts per million, ppm. 50 gram of tap water contains 20 milligram of dissolved solid. Calculate the TDS value in ppm. So mass of dissolved solute or dissolved solid 20 milligram. So 20 into 10 power minus 3 gram. Mass of solution 50 gram. So parts per million, mass of the solute by mass of the solution into 10 power 6. So 20 into 10 power minus 2, sorry 20 into 10 power minus 3 divided by 50 into 10 power 6 equal to 400 parts per million. ஓகேங்களா? ஸோ 10 power 6 பார்ட்ஸில் 400 பார்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக மெமரி பண்ணுங்கள். சம்ஸை படிக்கும்போது ஒவ்வொரு சம்மும் இதை பேஸ் பண்ணி இதே சம் மாதிரியே நமக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. இவாலுவேஷன் எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போர்டில் பார்த்த இந்த இதுக்கும் இவாலுவேட் எக்ஸசைஸில் பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு மெமரியில் இருந்ததுனா தான் நீங்கள் ஃபர்தராக இவாலுவேஷன் சம் போடுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது எக்ஸசைஸ்லாம். ஸோ கேர்ஃபுல்லாக வீடியோஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓனாக பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.